ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நாட் ஓன்லி பட் ஆல்சோ. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாங்க. ஆனால் அதை ஒரு 3 வகையான இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த 3 வகையான இடங்களையும் நம்ம தெரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் தப்பு இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்ல முடியும். சரிங்களா? அதை நான் இன்னைக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான பிகினர் டு இன்டர்மீடியட் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். நாம் தமிழில் அது மட்டுமல்ல இதுவும் அப்படின்னு ஒரு சில இடங்களில் பேசுவோம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவில் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லுவோம். அப்போ நெகட்டிவில் சொல்கிறதுனால அந்த பொருள் அந்த விஷயம் இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் இருக்கிறது, இன்னொன்றையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுவும் மட்டுமல்ல இதுவும், இது மட்டுமல்ல அதுவும் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். சரிங்களா? ஆனால் இதை ஒரே மாதிரியான டைப்பில் தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காக. அவர் புத்திசாலி மட்டுமல்ல திறமையானவரும் கூடத்தான். இந்த சென்டென்ஸில் நீங்கள் ஒன்றே நோட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. நவுன் பாருங்கள், இந்த மெயின் நவுன், அந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருப்பார்ல, அவர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன். அவர் புத்திசாலி மட்டுமல்ல திறமையானவரும் கூட. இவர் புத்திசாலி மட்டும் இல்லையாமா, திறமையானவருமாமா. அப்போது இவரை பற்றி தான் நம்ம எக்ஸ்ட்ரா 2 நவுனையும் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது என்ன அப்படின்னா, 2 வேறு வேறு நவுனு யாரை பற்றி பேசுமாமா, மெயின் நவுனை பற்றி பேசுமாமா. ஓகே, இந்த புத்திசாலிங்கிறதும் இவர் தான், திறமையானவரும் இவர் தான். புரியுதுங்களா? புத்திசாலி அப்படிங்கிறது வேற ஒருத்தரோ, திறமையானவர் அப்படிங்கிறது வேற ஒருத்தரோ கிடையாது. 2 பேருமே ஒரே ஆள் தான். அப்போது ஒரு பர்டிகுலர் நவுனை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட்டான, நாம் ஏதோ ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கட்டும், ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், நவுனாக இருக்கட்டும், அதை போட்டு என்ன பண்ணுறோம், மேட்ச் பண்ணுறோம். இது ஒன்று. எப்படி? டிஃப்ரெண்ட் நவுன்ஸ். அதுவும் டிஃப்ரெண்ட் நவுன் எதற்கு, சிங்கிள் நவுனை டினோட் பண்ணுறதுக்கு, அதை பற்றி குறிப்பிடுவதற்கு. சரிங்களா? இது ஒன்று. 2வது பாருங்களேன், அவருக்கு பரிசு மட்டும் கொடுக்கப்படவில்லை, கேடயமும் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான். ஓகே, இவருக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பரிசு மட்டும் கிடையாது, இவர் எதை மட்டும் வாங்கலையாமா, பரிசை மட்டும் வாங்கவில்லை, கேடயமும் கொடுக்கப்பட்டது, இதையும் வாங்கினார். அப்போ 2 தனித்தனி ஆப்ஜெக்ட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்குறாங்க. ரிசீவர் ஒரே ஆள் தான். இங்கே யார், சப்ஜெக்ட் ஒரே ஆள் தான், ஆனால் அவருக்கு 2 குணாதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இங்கே சப்ஜெக்ட் ஒரே ஆள் தான், அவருக்கு 2 தனித்தனி ஆப்ஜெக்ட் கொடுக்கப்படுது. புரியுதுங்களா? இது ஒரு வகை. அடுத்து வாங்க, அவர் மட்டும் வரவில்லை, அவளும் வரவில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். எப்படி? இங்கே ஒரு வேர்பு, இங்கே ஒரு வேர்பு, 2 வேர்பும் ஒரே வேர்பு தான். ஆனால் அந்த ஆக்ஷனை செஞ்சவங்க 2 பேர். பாருங்களேன், இங்கே சப்ஜெக்ட் ஒரே ஆள் தான், கொடுக்கப்பட்ட பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வேற வேற. இங்கே சப்ஜெக்ட் வேற வேற, செஞ்ச ஆக்ஷன் ஒன்று. அவர் மட்டும் வரவில்லை, அவளும் வரல. அவர் மட்டும் இல்லை, அவங்களும் வரல. நீ மட்டும் இல்லடா, யாருமே வரல. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போது அந்த ஆக்ஷன் சேமாக தான் இருக்கும், பட் அந்த நபர்கள் வேறு வேறையாக இருப்பாங்க. பாருங்களேன், இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துலையும் நாம் அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்கள், அவருக்கு தண்டனை மட்டும் அளிக்கப்படவில்லை, அவருக்கு தண்டனை மட்டும் அளிக்கப்படவில்லை, அபராதமும் விதிக்கப்பட்டார். இப்போ நீங்கள் இங்கே ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். வரவில்லை, வரவில்லை, இது ஒரே வேர்பு தான், இது ஒரே வேர்பு தான், ஆள் மட்டும் மாறி இருக்கு. தண்டனை அளிக்கப்படவில்லை, விதிக்கப்பட்டார். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வகையான வேர்பு இருக்குது. இங்கே ஒரே வேர்பு, இங்கே 2 வேர்பு. வாங்கக்கூடிய ஆள், அதை செய்யக்கூடிய ஆள் யார், ஒரே ஒருத்தர் தான். புரியுதுங்களா? எப்படி? ஒரே நவுன் தான் 2 ஆக்ஷனை பண்ணுறாரு, இல்லை 2 ஆக்ஷன் அவர் மேலே பண்ணப்படுது. பேசிவாக இருந்தாலும் சேம் தான். ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா, ஆக்டிவ் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னா ஒருத்தர் 2 ஆக்ஷனை செய்வார். புரியுதுங்களா? ஒருத்தனுக்கு 2 பொருட்கள் கொடுக்கப்படும், இல்லாட்டி அவருக்கு 2 விதமான பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம்.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் 2 டிஃப்ரெண்ட்டான வேர்பு கூட கனெக்ட் ஆகுறாரு. அப்போ இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற அந்த டைட்டில் கூட படிக்க போகிறோம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணுங்க. இந்த நாட் ஒன்லின்னு இருக்குது பாருங்கள், இதுக்கு முன்னாடி நாம் அவர்கிட்ட அது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லைன்னு சொல்கிற அந்த பர்டிகுலர் நவுனை யாரை சொல்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் போட்டுக்கணும். புரியுதுங்களா? அதற்கடுத்து இந்த பட் ஆல்சோ அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த நவுனை சொல்கிறோமோ அந்த நவுனை போட்டுக்கலாம். எப்படி மாறும் அது? ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 2 நவுன் வந்துச்சுன்னா இதற்கடுத்து அந்த நவுனை போடணும். ஓகே, இல்லையா நீங்கள் ஒரே நவுனை பற்றி பேசுகிறீங்கன்னா இந்த நவுன் பண்ண வேர்பை சொல்லணும், இல்லாட்டி இந்த நவுனுக்கு நம்ம கொடுத்த அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை சொல்லணும். ஓகே, இது ஒன்று. இன்னொன்று பாருங்களேன், எந்த இடத்துல நாம் ஒரே வேர்பை வச்சுக்கிட்டு ஆளை மட்டும் 2 பேர் சொல்கிறோமோ அங்கே எப்படி ஆகும் அப்படின்னா, நாட் ஓன்லி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தையை வச்சுக்கிட்டு அதற்கடுத்து ஃபஸ்ட்டு நவுன், சரிங்களா, அதற்கடுத்து அவர் செஞ்ச வேர்பு. ஓகே, அதற்கடுத்து பட் ஆல்சோ அப்படின்னு போட்டுட்டு இதற்கடுத்து எப்படி நம்ம நவுன் போட்டோமோ அதே மாதிரி இங்கே ஒரு நவுன் ப்ளஸ் அந்த வேர்ப், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ ஒரு சில சென்டென்ஸ் நாட் ஓன்லின்னு ஆரம்பிக்கும். எப்போ 2 டிஃப்ரெண்ட் நவுனு வேர்பை ஒரே மாதிரி செய்கிறாங்களோ அப்போ. புரியுதுங்களா? அவர் மட்டும் டெல்லிக்கு போகவில்லை, இவரும் போனார். அவர் மட்டும் அந்த ஆக்ஷனை செய்யலை, இவரும் செஞ்சார். அப்போ 2 பேருமே ஒரே ஆக்ஷன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 வகையான டிஃப்ரெண்ட் நவுன் வந்து வேர்பு ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நாட் ஓன்லியே நம்ம முன்னாடி போடணும். மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை போட்டு அதுக்கப்புறம் நாட் ஓன்லி போடலாம். பார்க்குற கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் போனால் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன? 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய அந்த பேர்கள் மாறி மாறி வரும், அந்த பொருட்கள் மாறி மாறி வரும், முன்னாடி இருக்க ஆள் ஒன்று. அதான் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா முன்னாடி இருக்க 2 நவுனு மாறி இருக்கும். எப்படிங்க? முன்னாடி இருக்க 2 நவுனு மாறி இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பின்னாடி இருக்க 2 ஆப்ஜெக்ட்டும் மாறி இருக்கும். இதுதான் 2த்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஆனால் 2 நவுனு வேறு நவுனு ஒரே ஆக்ஷனை செய்கிறாங்க இல்லாட்டி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர், இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர். என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். பாருங்கள், ரம்யா பரிசு மட்டுமல்ல கேடயமும் பெற்றாள். அப்போ ரம்யா என்ன பண்ணியிருக்காங்க? 2 டிஃப்ரெண்ட்டான பொருளை வாங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல இதுவும் வாங்கினான். ரொம்ப சிம்பிள். எப்பயும் போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன டென்ஸில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்கள் இதுக்கப்புறம் இதற்கான வேறு ஏதாவது ரெஃபரன்ஸும் தேட வேண்டி இருக்காது. சரிங்களா? அப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்னென்னு பாருங்களேன். கடைசி வார்த்தை பாருங்கள், பெற்றாள். இங்கே பாருங்கள், இந்த கடைக்கும் போவேன், ஸ்கூட்டியும் வைத்திருந்தாள். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். ரம்யா பரிசு மட்டுமல்ல கேடயமும் பெற்றாள். பாஸ்டில் இருக்குது. பெற்றாள் அப்படின்னா ரிசீவ் பண்ணதுன்னு சொல்லலாம். ரிசீவோட பாஸ்ட் என்ன? ரிசீவ்டு. சரிங்களா? எழுதலாமா? அப்போஸ் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யார்? ரம்யா. ஓகே, ரம்யா. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன டென்ஸில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாஸ்ட்டு. அப்போ மெயின் வேர்பை வச்சுருக்க சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ்? மெயின் வேர்பை வச்சு டீல் பண்ணுற சென்டென்ஸ். அப்போது மெயின் வேர்பை வச்சு டீல் பண்ணுற சென்டென்ஸாக இருந்தால் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நாட் ஒன்லி அப்படிங்கிற வார்த்தை போடணும். ரம்யா நாட் ஒன்லி, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வேர்பு received a prize. ஓகே, a prize. பாருங்கள், ரம்யா நாட் ஒன்லி received a prize பட் ஆல்சோ a shield. கேடயத்துக்குன்னு சொல்லுவோம், ஷீல்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷீல்டும் அப்படின்ட்டு அதான் கேடயம். பாருங்களேன், ரம்யா இங்கே நாட் ஓன்லி போடுறீங்க வேர்புக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா இந்த வேர்பு மெயின் வேர்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஹேஸோ, ஹேவோ, இஸ்ஸு, வாசி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே கிடையாது. அப்படி பி வேர்பு வராமல் தனித்து மெயின் வேர்பு மட்டும் வந்தால் மெயின் வேர்புக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் நாட் ஓன்லி அப்படிங்கிற ஃப்ரேஸை போடணும். இது முக்கியமான ரூல். ஏன்னா வேறு இடத்துல மாறும் பொழுது இந்த நாட் ஓன்லிங்கிறது இடம் மாறும், அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ரம்யா நாட் ஓன்லி ரிசீவ்ட் அ ப்ரைஸ் பட் ஆல்சோ அ ஷீல்டு. ஓகே, 2 பொருளை வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த பக்கமும் ரம்யா ஷீன்னு நம்ம சொல்லலை.
இங்கே மட்டும் சொன்னால் போதும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் இருக்கு பாருங்க. பட் ஆல்சோ இது ரெண்டும் என்ன பண்ணுமாமா, இதை வந்து கனெக்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, நான் அந்த கடைக்கு மட்டுமல்ல இந்த கடைக்கும் போவேன். ஓகே, நான் என்ன பண்ணுவேனாமா, 2 டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகிறேன். 2 ஆப்ஜெக்ட்டுமே வேறு வேறு, இந்த கடை அந்த கடை. அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், சேம் ஸ்ட்ரக்சர் தான். பாருங்கள், நான் அந்த கடைக்கு மட்டுமல்ல இந்த கடைக்கும் போவேன். போவேன் அப்படின்னா போவேன் என்ன, வில் கோ. வெரி குட், வில் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி எழுதலாம். பாருங்கள், நான் ஐ, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நாட் ஒன்லின்னு போடுவோம். ஆனால் இங்கே அப்படி போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஐ வில் கோ. ஏன்னா இங்கே பி வேர்பை சார்ந்த அந்த ஃபேமிலி கூட இருக்க ஏதோ ஒரு வகையான வேர்ப் வந்துருச்சு. இதை நம்ம மாடல் கூட சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இஸ்ஸு, வாஸு, வில், ஹாவ், ஹேஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வந்தால் நீங்கள் அதை போட்டு தான் ஆகணும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இமீடியட்டாக நீங்கள் நாட் ஒன்லி போட முடியாது. மெயின் வேர்பு தனித்து வந்தால் மட்டும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து போடலாம். இப்படி வரும்போது போட முடியாது. அப்போ இங்கே எப்படி போடணும் அப்படின்னா, ஐ வில் கோ, இங்கே எப்படி போடுங்க, நாட் ஒன்லி டு தட் ஷாப். ஓகே, பாருங்கள், ஐ வில் கோ நாட் ஒன்லி டு தட் ஷாப். அந்த கடைக்கு மட்டுமல்ல, அந்த கடைக்கு மட்டுமல்ல இந்த கடைக்கும் போவேன். பட் ஆல்சோ டு திஸ் ஷாப். பின்னாடி எப்பயும் போல் வழக்கமாக தான் வரும். பின்னாடி எந்த சேஞ்சஸ் இல்லை. பாருங்கள், பட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், பட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? முன்னாடி மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம். மெயின் வேர்பு வந்தால் மெயின் நவுனுக்கு அடுத்து இமீடியட்டாக நாட் ஒன்லி வரக்கூடிய அந்த வேர்பு மாடல்ஸோ செமி மாடல்ஸோ பி வேர்ப்ஸோ கலந்து வந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெயின் வேர்புக்கு அடுத்து நம்ம நாட் ஒன்லி போடுறோம். இதுதான் அதற்கும் இதற்கும் இருக்க சின்ன டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஐ வில் கோ நாட் ஒன்லி டு தட் ஷாப் பட் ஆல்சோ டு திஸ் ஷாப். I will go not only to that shop but also to this shop. அடுத்து பாருங்க, மீரா கார் மட்டுமல்ல ஸ்கூட்டியும் வைத்து இருந்தால். பாஸ்டில் இருக்குது. வைத்து இருந்தால்னா என்ன வகையான வேர்பை யூஸ் பண்ணுவோம், என்ன யூஸ் பண்ணுவோம்? வெரி குட், இந்த ஹேவ் ஹேஸில் வர்ற மாதிரி அதோட பாஸ்டில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வைத்து இருந்தால் இருக்குது, வைத்திருக்கிறாள்னு கிடையாது. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், மீரா ஹேஸ், அவ்வளோதான். மீரா ஹேஸ். ஆனால் அங்கே வைத்து இருந்தால் இருக்கிறதுனால ஹேட். ஓகே, மீரா ஹேட். பாருங்கள், நாட் ஒன்லி அ கார். எப்படி, மீராக்கு அடுத்து இமீடியட்டாக என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த பர்டிகுலர் பி வெப்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய வார்த்தை போட்டுட்டு அதற்கடுத்து என்ன பண்ணிட்டோம், நாட் ஒன்லி கொண்டு வந்துட்டோம். இங்கே இருக்கிற அதே ஃபார்ம், இந்த வில் இருக்குங்களா, இதுக்கு அடுத்து நாட்டு, இங்கே ஹேடுக்கு அடுத்து நாட்டு. புரியுதுங்களா? மீரா ஹேட் நாட் ஒன்லி அ கார் பட் ஆல்சோ அ ஸ்கூட்டர். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். பாருங்கள், மீரா ஹேட் நாட் ஓன்லி எ கார் பட் ஆல்சோ அ ஸ்கூட்டர். மீரா ஹேட் நாட் ஓன்லி எ கார் பட் ஆல்சோ அ ஸ்கூட்டர். சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் மாறும். எப்படின்னு பாருங்கள், நான் மட்டும் தவறு செய்யவில்லை அவனும் செய்தான். அப்போ என்ன ஆகுது, இங்கே ஒரு நவுன், இங்கே ஒரு நவுன், செஞ்ச ஆக்ஷன் ஒன்று தான், செஞ்ச ஆக்ஷன் ஒன்று. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் நவுன் வந்து ஒரே ஆக்ஷனை செஞ்சுருந்தாங்கன்னா நாட் ஓன்லி அப்படிங்கிற வார்த்தையில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகே, நாட் ஒன்லி. என்ன பாருங்கள், நான் மட்டும் தவறு செய்யவில்லை. அப்போ நான் தவறு செய்யலைன்னு சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ டிட் நாட் மேக் அ மிஸ்டேக். பாருங்கள், நாட் ஒன்லி ஐ டிட் நாட் மேக் அ மிஸ்டேக். ஆனால் எந்த இடத்துல நாம் 2 டிஃப்ரெண்ட் நவுனை வச்சு ஒரே மாதிரியான வேர்பை சொல்கிறோமோ அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா இதை கொஸ்டின் ஃபார்மில் கொண்டு வரணும். பாருங்களேன், ஐ டிட் நாட் மேக் அ மிஸ்டேக் இருக்கா, இந்த டிட் இருக்குது பாருங்கள், இது அப்படி இங்கே மட்டும் போடுங்க தூக்கி, அப்போ இங்கே அழிச்சிடலாம். அப்போ என்ன வருது, நாட் ஓன்லி டிட் ஐ நாட் மேக் அ மிஸ்டேக். இதுதான் ஃபார்மெட். ஓகே, நான் முன்னாடி எழுதி போட்ட அதே ஸ்ட்ரக்சர்லையும் சொல்லலாம், ஆனால் கிராமட்டிக்கலாக பர்ஃபெக்டானு கேட்டால் கிடையாது, அது தப்பு. ஆனால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, நீங்களும் புரிஞ்சுக்கலாம், கேஷுவலாக பேசிக்கலாம். பட் எவ்ரிடே அந்த கம்யூனிகேஷனுக்கு ஸ்டாண்டர்டாக நான் பயன்படுத்தணும், பர்ஃபெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நாட் ஒன்லி டிட் ஐ நாட் மேக் அ மிஸ்டேக். பின்னாடி வரது எப்பயும் வழக்கம் போல். எப்படின்னு பாருங்கள், பட் ஆல்சோன்னு போட்டு அந்த பர்டிகுலர் நவுனை போடுவோமா, அவ்வளோதான். பாருங்கள், பட் ஆல்சோ அவனும், ஹீ டிட்டுன்னு போட்டால் போதும். ஓகே, ஹீ டிட், அவனும் செய்தான்.
என்ன ஆக்ஷன் செஞ்சா அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டோம். அதனால் வெறும் செய்தானிங்கிறதுக்கு டிட் மட்டும் போட்டால் போதும். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர். இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள், நாட் ஓன்லி டிட் ஐ நாட் மேக் அ மிஸ்டேக் பட் ஆல்சோ ஹீ டிட். நாட் ஓன்லி டிட் ஐ நாட் மேக் அ மிஸ்டேக் பட் ஆல்சோ ஹீ டிட். ஓகே, அடுத்து பாருங்கள், மோகன் மட்டும் டெல்லிக்கு போக மாட்டான், ராமும் போக மாட்டான். எப்படி? மோகன் மட்டும் டெல்லிக்கு போக மாட்டான், ராமும் போக மாட்டான். அவன் மட்டும் இல்லை, அவனும் போக மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பாருங்கள், நாட் ஒன்லி மோகன் டெல்லிக்கு போக மாட்டான், ஃப்யூச்சரில் இருக்குது. ஓகே, மோகன் will not go to Delhi. ஓகே, நாட் ஓன்லி மோகன் will not go to Delhi. இதுதான் நம்ம வழக்கமாக சொல்கிறது. ஆனால் இங்கே இடத்துல என்ன பண்ணணும்? இதை அப்படியே மாற்றணும். எப்படி? will மோகன், நாட் ஓன்லி will மோகன் not go to Delhi. நாட் ஓன்லி will மோகன் not go to Delhi. ராமுவும் போக மாட்டான். பாருங்கள், பட் ஆல்சோ ராம் won't. அவ்வளோதான், அது மட்டும் போட்டால் போதும். ஃபுல்லாக சொல்லி பாருங்கள். நாட் ஓன்லி வில் மோகன் நாட் கோ டு டெல்லி, நாட் ஓன்லி வில் மோகன் நாட் கோ டு டெல்லி பட் ஆல்சோ ராம் won't. மேலே என்ன பண்ணோம்? இங்கே பாஸ்ட்டாக இருக்கனால அதையும் அங்கே போட்டோம். இங்கே won't இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே will not இருக்குது. அதை தூக்கி அப்படியே கடைசியில் போட்டாச்சு. வேர்பு ஒன்று தான், ரெண்டு இடத்துலையுமே வேர்பு ஒன்று தான், சப்ஜெக்ட் வேறு வேறு. அப்போது பின்னாடி வரக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒரே மாதிரி வந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் நாட் ஓன்லி நடுவில் வரணும். ரெண்டு சப்ஜெக்ட் வேறு வேறு இருந்தால் நாட் ஓன்லி சென்டென்ஸோட பிகினிங்கில் வரணும், ப்ளஸ் கொஸ்டின் ஃபார்மேட்டில் கேட்கணும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், பட் பழகிட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்பு. எப்படி? ஒரே நவுனு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்பு பண்ணுவாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் வேர்ப். எப்படின்னா சப்ஜெக்ட் ஒரே ஆள் தான், செய்கிற ஆக்ஷன் வேறு வேறு. பாருங்களேன், அவன் பாட மட்டுமல்ல ஆடவும் செய்வான், ஃப்யூச்சரில் இருக்குது, வேறு வேறு வேர்பாக இருக்குது. இந்த மனிதன் வீடு கட்டுவது மட்டுமல்ல விற்பனையும் செய்வார். ஒரே ஆள் வேறு ரெண்டு ஆக்ஷனை செய்கிறாரு, அதுவும் பாஸ்டில். எழுதிடலாங்களா? வாங்க. அவன் பாட மட்டுமல்ல ஆடவும் செய்வான். என்ன மாதிரியான வேர்ப் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்களே இப்போ முக்கால்வாசி வேலையை முடிச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லி கொடுத்த அதே கான்செப்டை தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே வேறு எதுவும் மாற போகிறதில்ல. பாருங்கள், அவன் பாட மட்டுமல்ல ஆடவும் செய்வான். இதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு வேறு வேறு வேர்ப் இருக்குது, அண்ட் அட் த சேம் டைம் செய்வான் அப்படின்னு இருக்குது. இதுக்கப்புறம் செய்வான், செஞ்சான்னு சொல்லலை, செய்வான். அப்போ ஃப்யூச்சர். அப்போ ஃப்யூச்சரில் வந்தாலே நம்ம அந்த மாடல்ஸ் ஆர் சம்திங், அந்த வில் அப்படிங்கிற வார்த்தை வரும். பி வெர்பு ப்ளஸ் வில்லு, ஹேவ், ஹேஸ் இந்த மாதிரி வந்தாலே என்ன பண்ணிடணும்? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நாட் ஓன்லி போடக்கூடாது, அந்த பர்டிகுலர் ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்து போடணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது அப்படியே இங்கே பண்ண போகிறோம். வாங்க. ஹீ, பாருங்க, வில் நாட் ஓன்லி. ஓகே, ஹீ வில் நாட் ஓன்லி சிங். புரியுதுங்களா? ஹீ வில் நாட் ஓன்லி சிங். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வேர்பை பற்றி பேசுகிறோம், அதனால் வேர்புக்கு முன்னாடி நாட் ஓன்லி வந்துடணும், மெயின் வேர்புக்கு முன்னாடி. பாருங்கள், ஹீ வில் நாட் ஓன்லி சிங் பட் ஆல்சோ டான்ஸ். வில் டான்ஸ்னு போட தேவையில்லை, இந்த இடத்துல மட்டும் வில்லு வந்தால் போதும், அங்கே தேவையில்லை. புரியுதுங்களா? பாருங்கள், ஹீ வில் நாட் ஓன்லி சிங் பட் ஆல்சோ டான்ஸ். நம்ம போன ஸ்லைடில் பார்க்கும் பொழுது இங்கே வில் நாட்டு போட்டு அங்கே ஓன்ட்டு போட்டோம். எங்கே? இங்கே வில் நாட்டு போட்டு அங்கே ஓன்ட்டு போட்டோம். ஞாபகம் இருக்கலாம்? போன ஸ்லைடில் கடைசி எக்ஸாம்பிள். ஏன் அங்கே இந்த பக்கம் வில் வந்துட்டு அந்த பக்கம் வில் போட்டோம் அப்படின்னா, ரெண்டு நவுனு வேறு வேறு நவுன் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்க, அதனால போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நவுனு வேறு வேறு வேர்பு. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், 100% ஒரே வேர்பை ரிப்பீட் பண்ண வேண்டாம். சிம்பிள். He will not only sing but also dance. He will not only sing. இப்படி சொல்லி பாருங்க, ஓகேங்களா? அப்போ அது ஈஸியாக இருக்கும். He will not only sing but also dance. இப்படி கொஞ்சம் பிரித்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக வரும். அடுத்து பாருங்கள், இந்த மனிதன் வீடு கட்டுவதும் அல்ல விற்பனையும் செய்தார். ரொம்ப சிம்பிள். திஸ் பர்சன் இல்லாட்டி திஸ் மேன் விற்பனையும் செய்தார், சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. அப்போ V2 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆக்சிலரிக்கு இங்கே வேலை இல்லை. இப்போ டெஃபினட்டாக என்ன பண்ணணும், நீங்கள்
இங்கே போட்டுறணும். ஓகே, this person not only built a house. Okay, this person not only built a house but also விற்பனையும் செய்தார், sold it, but also sold it. பாருங்க, this person not only built a house, this person not only built a house but also sold it. வேற ஆக்ஷன், சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு, ஆக்சிலரியே கிடையாது, அதனால இமீடியட்டாக போட்டாச்சு. வேற ஆக்ஷன் ஃபியூச்சரில் இருக்குது, ஆக்சிலரி இருக்குது, அதனால இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆக்சிலரியே போட்டோம் சப்ஜெக்ட் அடுத்து. இதுதான் இருக்க சின்ன ஒரு வித்தியாசம். கடைசியாக ஒன்று இருக்குது பாருங்கள், நான் நன்றாக படிப்பது மட்டுமல்ல விளையாடவும் செய்வேன், ஃப்யூச்சரில் இருக்குது, செய்வேன். அப்போ அதே தான் பாருங்கள், ஐ வில் நாட் ஒன்லி ஸ்டடி வெல், ஓகே, பட் ஆல்சோ ப்ளே வெல். அவ்வளோதான். பாருங்கள், ஐ வில் நாட் ஓன்லி ஸ்டடி வெல், இதை அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கோர்வையை படித்து பாருங்கள். ஐ வில் நாட் ஓன்லி ஸ்டடி வெல் பட் ஆல்சோ ப்ளே வெல். ஐ வில் நாட் ஓன்லி ஸ்டடி வெல் பட் ஆல்சோ ப்ளே வெல். ஹீ வில் நாட் ஓன்லி சிங் பட் ஆல்சோ டான்ஸ். ஹீ வில் நாட் ஓன்லி சிங் பட் ஆல்சோ டான்ஸ். இப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃப்ளோவாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுது உங்களுக்கு? அப்போ இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற கான்செப்டை ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டிகுலஸாக ப்ராக்டிஸும் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது மறக்காதுங்க. அடிக்கடி என்ன பண்ணணும், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா மறக்காது, டச்லேயே நீங்கள் இருப்பீங்க. இந்த 2 டிஃப்ரெண்ட் நவுன் மட்டும் சொல்லும்பொழுது என்ன ஆகும், நாட் ஓன்லி ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் ஃபார்மெட்டில் மாறும் நான் சொன்னேன். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது விட்டுட்டு இந்த மாதிரி ஈஸியாக நாட் ஓன்லி அப்படிங்கிற வார்த்தையை நடுவில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் நீங்கள் வெல் வேர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2 டிஃப்ரெண்ட் நவுனை போடும் பொழுது நாட் ஓன்லி சென்டென்ஸோட பிகினிங்கில் போடுவோம்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றில் நல்லா எக்ஸல் ஆகுங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, டைம் இருக்குது. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். நீங்கள் நிறையா ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுங்க. அப்போ யூடியூபே பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போய் நிறுத்தி வைக்கும். சரிங்களா? ரைட், இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில ஹோம்ஒர்க் இப்போது ப்ளே ஆகும், அதை பார்த்துட்டு ஹோம்ஒர்க் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.